சட்டமன்ற தேர்தலின் நிலைப்பாடுகள் குறித்தும் தேர்தலின் வாக்குறுதிகள் குறித்தும் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பொதுமக்களுக்கு இலவசம் என்ற பெயரில் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது மக்களுக்கு எதிரான திட்டங்கள் தான். மக்களை சோம்பேறிகளாக்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய திட்டங்களைத்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சொல்கின்றன. ஆனால் நாட்டில் கல்வி இலவசமாக்கப்பட வேண்டும், மக்களுக்கு அத்தியாவசிய தேவை இருக்கக்கூடிய மருத்துவம் இலவசமாக்கப்பட வேண்டும், நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு எதிரான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது மக்களுக்கு எதிரான திட்டங்களை புறக்கணித்துவிட்டு எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை தவிர்க்க வேண்டும். ஆகவே மக்களுடைய நலன்களை கருதி வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு படித்த பட்டதாரிகள், குறிப்பாக ஐடி மென்பொருள் நிறுவனத்தில் பல பேர்கள் வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆகவே அதை கருத்தில் கொண்டு வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்குவதற்கு அரசியல் கட்சிகள் முன்வர என்று பொதுமக்கள் சார்பாக என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், மிகவும் பின்தங்கிய மக்கள், இவங்கெல்லாம் தேர்தல் ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு, அவங்க பதவி ஏற்ற பிறகு மக்களை திரும்பி பார்க்க மாட்டான். அப்போ மக்களை திரும்பி பார்க்கணும். ரெண்டாவது, மக்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த அரசு நடைமுறைப்படுத்தணும். இதுவரைக்கும் அது செய்யலை. இனிமே வரக்கூடிய ஆட்சி அந்த நடைமுறைகளை சரியான முறையில் செய்யணும். அந்த மக்களுக்கு அது நேரடியாக போய் சேரணும். ஏழைப்பாளைகளுக்கு பிரித்து கொடுக்கணும். வீடு கட்டும் திட்டமும் குறைபாடாக இருக்குது, அதுவும் சரியாக நடைமுறைப்படுத்தணும். தேர்தல் அரசியல் என்பது மிகவும் முக்கியம். அதில் தேர்தல் அறிக்கை என்றது மிகவும் முக்கியம். ஆனால் ஒன்றே ஒன்று, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அறிக்கையில் இலவச என்ற வார்த்தையை தவிர்த்து, இலவச திட்டங்களையும் தவிர்த்து, மக்களுக்கு அன்றாட வசதிகளையும் அன்றாட தேவைகளையும் கருத்தில் கொண்டு மருத்துவம், கல்வி, சுகாதாரம் இவைகளை முக்கியத்துவத்தில் கொண்டு நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டும் என்று முக்கிய அம்சமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தேர்தல் அறிக்கை பொதுமக்களுக்கு முழுமையாக பயன்படக்கூடிய வகையிலே இதுவரையிலும் தயாரிக்கப்படவில்லை என்று தான் நான் சொல்கிறேன். இலவசங்கள் தேவைதான், ஆனால் அதிலே மிகவும் பொருளாதார அளவுகளை உண்மையாக வறுமை கோட்டுக்கு கீழே யார் இருக்கிறார்கள் என்று மிகவும் கடுமையாக அதை ஆய்வு பண்ணி, அந்த உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு அந்த இலவசங்கள் போய் சேர்ந்தால் மிகவும் நல்லது. இதுவரையிலும் அந்த திட்டங்கள் சரிவர செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இலவசமாக கல்வி வேணும், வீடு இல்லாதவங்களுக்கு இலவசமாக வீடு வழங்க வேண்டும். அதுமாரி கோரிக்கை இருந்தாக்கா மக்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேவையில்லாத கோரிக்கை இலவசமாக கொடுத்துட்டு அவரவர்கள் வேலை வெட்டிக்கு போவாதல் வீட்டிலே தூங்குற மாரி இந்த கோரிக்கை இருக்கிறது. எந்த அரசு வந்தாலும் அடித்தட்டு மக்களுக்கு